வாக்கின் மூலமாக அஞ்செழுத்தும் இறைவனுடைய திருவைந்தெழுத்தும் அரண் அடியார்களை போற்றி வாழ்வது. இந்த வாயு பெருமான் எதுக்கு கொடுத்திருக்கிறான்னா, வணங்க தலை வைத்து வார்களல் வாழ்த்த வைத்து இணங்க தன் சீரடியார் கூட்டமும் வைத்து எம்பெருமான் மணிவாசக பெருமான் சொல்றார். இப்ப வாயில எப்படி தொண்டு, அதாவது மனம் மொழியால் எப்படி தொண்டு, வாயில எப்படி தொண்டுனா பெருமானுடைய அஞ்செழுத்து சொல்லிக் கொண்டே இருப்பது, அவன் அடியார்களை பெருமைகளை பேசிக் கொண்டிருப்பது. இதுதான் ரொம்ப முக்கியங்க. நம்ம என்ன பேசணும்னா இறைவனுடைய பெருமைகளை பேசணும், அடியாருடைய பெருமைகளை பேசணும். இறைவனுடைய புகழை பேசுவது ஒன்று, என்னுடைய அடியாருடைய புகழை பேசுவது ஒன்று. இதுதான் வாயினுடைய வேலை. மெய் சிவபெருமானுக்கும் தொண்டு செய்வது, அவர் அடியார்களுக்கும் தொண்டு செய்வது. அதாவது தொண்டு என்று சொல்லி வருகின்ற பொழுது இரண்டு, சிவபெருமானுக்கும் அவன் அடியாருக்கும் என்று சொல்வதுதான் சைவத்தில் ரெண்டு. அதாவது நேசநாயனாருடைய சரியத்தில் சொல்லுகின்ற பொழுது, ஆங்கவர் மனத்தின் செய்கை அரணடி போது காக்கி ஓங்கிய வாக்கின் செய்கை உயர்ந்த அஞ்செழுத்துக்கு ஆக்கி தாங்குகை தொழிலின் செய்கை தம்பிரான் அடியவர்க்காக பாங்குடை உடையும் கீழும் பழுதில் கோவணமும் நெய்வார் என்று சொல்லி அவர் நெசவு தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர் நேசநாயனார். காம்பீலி என்று சொல்லக்கூடிய பதி கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடியது. அவர் எப்படி தொண்டு செய்தார்னா, ஆங்கவர் மனத்தின் செய்ய அரணடி போது காக்கி, அவர் மனம் எப்பொழுதும் பெருமானுடைய திருவடியில் இருக்கும். அரணடி போதுன்னா பெருமானுடைய மலர் போன்ற அந்த திருவடியில் இருக்குமா. அப்புறம் ஆங்கவர் மனத்தின் செய்கை அரணடி போது காக்கி ஓங்கிய வாக்கின் செய்கை உயர்ந்த அஞ்செழுத்து காக்கினார். அப்படியே வாக்கில் எந்நேரம் திருவாக்கிலே அஞ்செழுத்த சொல்லிக்கொண்டே இருப்பார். அப்புறம் தாங்குகை தொழிலின் செய்கை, அப்படி கை என்ன செய்வார், கை தொழில், அவர் என்ன நெசவு நெய்வார். அப்படி நெசவு நெய்கின்ற பொழுது தம்பிரான் அடியவர்களுக்காக, பெருமானுடைய அடியார்களுக்கு அந்த கோவணம் கீழ் என்று சொல்லக்கூடிய